கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, எங்களோட கன்றுக்குட்டி ஈத்து எடுக்க மாட்டேங்குது. அதே மாதிரி சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களோட கன்றுக்குட்டிக்கு நாங்கள் 4 தாட்டிக்கு மேலே நாங்கள் சினை ஊசி நாங்கள் போட்டுட்டோம். ஆனாலும் எங்கள் கன்றுக்குட்டி சினை நிற்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஒரு ஒப்பீனியனை சொல்கிறாங்க. பட் ஆனால் கன்றுக்குட்டி சினை ஏன் அடிக்கலை, அதாவது சினை ஏன் பிடிக்கலை, அது இல்லாமல் ஈத்து எதுக்கு எடுக்கலை அப்படின்னா அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நம்ம அந்த கன்றுக்குட்டிக்கு தேவையான சத்துக்களை நம்ம கொடுக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையும் கூட. அதாவது ஒரு கன்றுக்குட்டி இருக்குது அப்படின்னா 18 மாதம், அதாவது 1.5 வருஷத்துக்குள்ளே அந்த கன்றுக்குட்டி அதாவது ஒரு மாடு அளவுக்கு அந்த கன்றுக்குட்டி அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அது மாதிரி நம்ம எதுவுமே அதோட வளர்ச்சி நம்ம இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த 18 மாதம் வரைக்கும் அது அரை மாடு வந்துருச்சு அப்படின்னாவே அந்த கன்றுக்குட்டிக்கு நம்ம கண்டிப்பாக சினை எடுத்துச்சுன்னா அந்த சினை ஊசி நம்ம போடலாம். சினை ஊசி போட்டாலும் அந்த கன்றுக்குட்டி கண்டிப்பாக சினை ஆகும். ஏன் சில மாடுகள் சினை, அதாவது ஈத்தே எதுக்கு ஃபஸ்ட்டு எடுக்க மாட்டேங்குது அப்படின்னா, அதாவது அந்த கன்றுக்குட்டிக்கு தேவையான சத்துக்கள் இல்லை. சத்துக்கள் இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அந்த கன்றுக்குட்டி போட்ட உடனே அந்த தாய்ப்பால் எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம அந்த கன்றுக்குட்டிக்கு நம்ம ஊட்டுறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த கன்றுக்குட்டிக்கு சத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதையும் நம்ம செய்கிறது, அதாவது அந்த கன்றுக்குட்டி குடித்தா குடிக்கட்டும், குடிக்காட்டி போயிடட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடுறதுனால தான் அந்த கன்றுக்குட்டி அந்த கன்று போட்டு அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த பால் குடிக்குது அப்படின்னா, அந்த பாலில் இருக்க அந்த ஒரு வீரியத்து மூலியமாக தான் அந்த கன்றுக்குட்டியோட அந்த வளர்ச்சியை தீர்மானிக்குது அந்த தாய்ப்பால் தான். அதை நம்ம கரெக்டான நேரத்தில் கொடுக்குறோமான்ட்டா அதுவும் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி அந்த கன்றுக்குட்டிகளுக்கு குடற்புழு நீக்கம் கண்டிப்பாக கட்டாயமாக நம்ம பண்ணணும். ஆனால் அதை பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுறதே கிடையாது. சில மாடுகளுக்கு பெரிய மாடாக இருந்துச்சுன்னா 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி, அதாவது வருஷத்தில் 2 தாட்டி குடல் புழு நீக்கம் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். இதே கன்றுக்குட்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி அப்படிங்கிற வருஷத்தில் 4 டைம் கண்டிப்பாக அந்த குடல் புழு நீக்கம் கண்டிப்பாக பண்ணணும். இந்த விஷயங்கள் நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணணும். அதாவது தாய்ப்பால் கரெக்டாக நம்ம கொடுத்தோம். அதேமாதிரி மாதத்தில் அந்த குடல் புழு நீக்கம் 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி அப்படின்னு வருஷத்தில் அதாவது 1.5 வருஷம் இருக்குன்னா அந்த 1.5 வருஷத்தில் 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு தாட்டியும் அந்த குடற்புழு நீக்க கொடுத்தோம். அதை நீக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மாடு பருவத்துக்கு வரும். அதே மாதிரி சில டைம் ஆகிடுச்சு, அதாவது அந்த கன்றுக்குட்டி ஒரு வருஷம் தாண்டிடுச்சு அப்படின்னாவே அந்த கன்றுக்குட்டிக்கு தேவையான மாதிரி அந்த கர்ப்பப்பை வளர்ச்சி அடையிறதுக்கு நம்ம கொண்டக்கடலை கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாமான்னு கேட்டால் டாக்டரோட ஆலோசனைப்படி கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். அப்படி டாக்டரோட ஆலோசனை இல்லாமலும் சரி, நீங்கள் அந்த அதாவது அந்த கொண்டக்கடலை அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கட்டாயமாக கன்றுக்குட்டிக்கு கொடுக்கலாம். அந்த கொண்டக்கடலை நீங்கள் கொடுக்கறனால அந்த கொண்டக்கடலையில் அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி அதிகமான அந்த நார் சத்துக்கள் அதில் இருக்குது. அது இல்லாமல் அந்த அந்த கொண்டக்கடலையில் அந்த கர்ப்பப்பையை வளர்ச்சி அடைய வைக்கிற அளவுக்கு அதில் அந்த கொண்டக்கடலையில் மிகப்பெரிய ஒரு சத்துக்கள் இருக்கனால தான் டாக்டர் அதிகமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, கர்ப்பப்பை வளர்ச்சி அடையலை அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் தாராளம் நீங்கள் கொண்டக்கடலை நீங்கள் கொடுக்கலாம். அதாவது ஒரு 20 நாளுக்கிட்ட நீங்கள் கொண்டக்கடலை கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஈத்து எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சன ஊசி நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுதான். அதனால் நீங்கள் தாராளமாக கன்றுக்குட்டிகளுக்கு கொண்டக்கடலை கொடுக்கலாமான்னு கேட்டால் கட்டாயமாக கொடுக்கலாம். அந்த அதாவது கன்றுக்குட்டி இருக்குது உங்கள்கிட்ட 2 வருஷத்துக்கு கன்றுக்குட்டியே இருக்குது அப்படின்னா அந்த கன்றுக்குட்டி ஈத்து எடுக்கலை. ஏன் ஈத்து எடுக்கலை, அதே மாதிரி ஈத்து எடுத்தாலும் ஏன் சினை நிற்க மாட்டேங்குது அப்படின்னுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் 1 பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது, அதாவது அந்த கன்றுக்குட்டி போட்ட மாடு கன்று போட்டோம்னா அந்த கன்றுக்குட்டிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறீங்க, அதாவது அந்த 15 நிமிஷம் அந்த 30 நிமிஷத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறீங்களோ அந்த தாய்ப்பால் இருக்குதுல்ல, அந்த தாய்ப்பால் தான் அந்த மாட்டோட ஒரு வளர்ச்சி, அந்த கன்றுக்குட்டியோட ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக தீர்மானிக்கும். அதில் அதாவது கட்டாயமாக அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஆனால் நீங்கள் யாருமே பண்ண மாட்டீங்க. நம்பர் 2 அப்படின்னா கேட்டால், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி 3 மாதத்துக்கு ஒரு தாட்டின்ட்டு கன்றுக்குட்டிக்கு குடற்புழு நீக்கம் கண்டிப்பாக கட்டாயமாக பண்ணணும். அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டால் நீங்கள் அதையும் பண்ண மாட்டீங்க. அதில் நம்ம ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாவே அந்த கன்றுக்குட்டி வளர்ச்சி அடையுது அப்படின்னாவே அந்த கன்றுக்குட்டிக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் கட்டாயம் அந்த கொண்டக்கடலை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த கர்ப்பப்பை வளர்ச்சி இருக்கும். அதேமாதிரி நீங்கள் இந்த சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பாப்புலராக பின்பற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 18 மாதம் முடிஞ்சு 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக மாட்டுக்கு நீங்கள் அது கண்டிப்பாக கட்டாயமாக கன்றுக்குட்டி ஈத்து எடுக்கும். ஈத்து எடுத்த உடனே அந்த கர்ப்பம் நீங்கள் கொண்டக்கடலை வச்சிங்களா, அந்த கொண்டக்கடலை வச்சதுக்கு அதே மாதிரி ஈத்து எடுக்கும். அதே மாதிரி இந்த கர்ப்பப்பை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் தாராளமாக கொண்டு போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அந்த மாட்டுக்கு நீங்கள் செனை ஊசி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கன்றுக்குட்டி கண்டிப்பாக சன்னிக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றுறீங்கன்னா கண்டிப்பாக 2 வருஷம் கழிச்சிச்சு அப்படின்னா உங்களோட கன்றுக்குட்டி
அடுத்த மாடாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா 100% வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பின்பற்றுறீங்கன்னா இன்றைய கன்று நாளைய மாடு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே வந்து பின்பற்றுங்க. கண்டிப்பாக உங்களோட கன்றுக்குட்டி வந்து சினையை பிடிக்காம இருந்தாலும் நம்ம சொன்னல இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களோட கன்றுக்குட்டி வந்து கண்டிப்பாக சினை பிடிக்கும். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்திச்சு செயல்படுங்க நண்பா.